ஹாய், மைசெல்ஃப் டாக்டர் மிதன் குமார். நான் வந்து கன்சல்டன்ட் டெர்மட்டாலஜிஸ்ட்டாக இருக்கேன். தோல் நோய் நிபுணராக இருக்கேன். மகாலட்சுமி ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படின்னா படர்தாமரை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப காமனாக இருக்கும். நம்ம பேஷண்ட்ஸ் நாங்கள் நிறைய பேருக்கு இது வந்து பார்க்குறோம். டெய்லி பேஷண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படின்றது எதனால் வரக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈரப்பதமாக இருக்கக்கூடிய இடத்துல வரும். ப்ளஸ் ரொம்ப வேர்வை அதிகமாக இருக்கிற இடம், ரொம்ப டைட்டாக துணி போடுறீங்க, இல்லை இப்போ வேறு பேஷண்ட்ஸ்க்கு யாருக்காவது படர்தாமரை இருந்துச்சு, துணி வந்து நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது மூலமாக அது கண்டேஜஸ் ஆகும். ஸோ படர்தாமரைன்றது பார்த்தீங்கன்னா ஒரு கண்டேஜஸ் டிசீஸ். வீட்டில் யாருக்காவது ஒரு ஃபேமிலி மெம்பருக்கு இருந்தாலுமே மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப செகப்பாக இல்லை ஒருவா காயின் சைஸ் ரவுண்டாக இருக்கும், ரவுண்டாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ ஜென்ரலாக பேஷண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஹோம் ட்ரீட்மெண்ட் சொல்லிட்டு வீட்டிலேயே வந்து ஏதாவது க்ரீம்ஸை வாங்கி போடுறது, அந்த மாதிரி போடுறதுனால என்ன ஆகும்னா அது இன்னும் அதிகமாக தான் ஆகும். ஏன்னா ஜென்ரலாக மெடிக்கல் ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீராய்டு பேஸ்டு க்ரீம்ஸ் கொடுப்பாங்க. ஸோ ஸ்டீராய்டு நீங்கள் அந்த இடத்துல போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 2 days 3 days வந்து இன்ஃபெக்ஷன் கம்மியாகிற மாதிரி தெரியும், சிகப்புமே குறையும். ஆனால் அது விட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா உங்களுக்கு அதை விட அது டபுள் மடங்காக அதிகமாகிடும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் உங்களுக்கு வந்து ஒருவா சைஸ் காயின்க்கு ரவுண்டாக இருக்குது அந்த மாதிரி தெரிஞ்சதுனாலே நீங்கள் நியர்பை இருக்கிற நல்ல ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்டை பார்த்தீங்கனாலே அதை நம்ம வந்து சரி பண்ணிடலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் டூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 6 weeks குறைஞ்சபட்சம் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். ப்ளஸ் ஜென்ரல் மெஷர்ஸ் நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 2 times பாத் பண்ணுறது, காட்டன் துணி யூஸ் பண்ணுறது, ரொம்ப டைட்டான ஜீன்ஸ் அந்த மாதிரி பேண்ட் ஷர்ட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு லூஸான உலர்ந்த காட்டன் துணிகளை வந்து நீங்கள் போடலாம். ப்ளஸ் வந்து எல்லாமே செப்பரேட்டாக யூஸ் பண்ணணும். இதுவே வந்து நீங்கள் திங்ஸ் வந்து ஷேர் பண்ணக்கூடாது. உங்களோட டவல், பெட்ஷீட்டு, ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து செப்பரேட்டாக யூஸ் பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எல்லா ஏரியாவே வந்து ரொம்ப ட்ரையாக வச்சுக்கணும். ஸோ அது காமனாக எங்கே வரும் பார்த்தீங்கன்னா தொடைப்பகுதி, அப்புறம் வந்து கை, கால், நகம், முகத்தில், தலையில் கூட வரலாம். இதெல்லாம் உங்களுக்கு வேர்வை அதிகமாக வரக்கூடிய இடங்கள். ப்ளஸ் வந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய க்ரீம்ஸ் இருக்குது, டேப்லெட் இருக்குது. இதெல்லாமே நீங்கள் எடுத்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு க்யூர் ஆகிடும். அதுவும் இல்லாமல் வேறு அடுத்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா டேண்ட்ரஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. டேண்ட்ரஃப்னா பொடுகு. காமனாக நம்ம தலையில் பார்ப்போம். அது வந்து வெள்ளையாக பவுடர் மாதிரி இல்லை வந்து உங்களுக்கு துகள்கள் மாதிரி வரும். ஸோ டேண்ட்ரஃபை பொறுத்த வரைக்கும் அதுவுமே வந்து ஒரு டைப் ஆஃப் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் தான். அது வந்து மலசீசியா அப்படின்ற ஒரு பூஞ்சை தொற்றுனால வரக்கூடியது. ஸோ ஜென்ரலாக டேண்ட்ரஃப் அப்படின்னு நினைப்பாங்க பேஷண்ட்ஸ் எல்லாமே அது வந்து ஒரு ஆள்கிட்ட ஒரு ஆளுக்கு ஸ்ப்ரெட் ஆகும், அது வந்து கண்டேஜியஸ் டிசீஸ் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அப்படி கிடையாது. டேண்ட்ரஃப் அப்படின்றது ஒரு ஆள்கிட்ட இன்னொரு ஆளுக்கு ஸ்ப்ரெட் ஆகாது. ப்ளஸ் வந்து அது வந்து ரொம்ப ஆயில் செக்ரீட் அதிகமாக வரவங்களுக்கு, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனா இல்லை வேர்வை, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு டேண்ட்ரஃப் வரும். டேண்ட்ரஃப் வந்து ஒரு தொற்று நோய் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, செப்பரேட் பண்ணுவாங்க, திங்ஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. டேண்ட்ரஃபை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஷாம்பூஸை நீங்கள் ரெகுலராக போட்டிங்கனாலே நல்லா கண்ட்ரோல் ஆகும். ப்ளஸ் டேண்ட்ரஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயில், நம்ம வந்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, டேண்ட்ரஃப் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணுங்கள், இது வந்து ஒரு காமன் மித். ஆயில் அப்ளை பண்ணால் டேண்ட்ரஃப் வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. டேண்ட்ரஃப் இருக்க பேஷண்ட்ஸ் வந்து முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து ஆயில் அப்ளிகேஷன் வந்து கம்மி பண்ணணும். ஏன்னா நீங்கள் ஆயில் நிறைய அப்ளை பண்ணிங்கன்னா அதில் வந்து கொழுப்புகள் இருக்கும். அந்த கொழுப்புகள் என்ன பண்ணணும்னா இந்த பூஞ்சையை வந்து இன்னும் வளர்ச்சியை வந்து தூண்டுதல் அதிகமாக ஏற்படுத்தி உங்களுக்கு டேண்ட்ரஃப் வந்து இன்னும் வேர்சன் பண்ணும். ஸோ டேண்ட்ரஃப் இருக்க பேஷண்ட்ஸ் ஜென்ரலாகவே வந்து ஆயில் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் கொஞ்சம் லிமிட்டடாக பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து ஹேர் வாஷ் பண்ணுறது நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணலாம். ஹேர் வாஷ் பண்ணிங்கனாலே டேண்ட்ரஃப் நல்லா கண்ட்ரோல் ஆகும். அப்படியே உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகலைன்னா நீங்கள் அதுக்கேற்ற டேண்ட்ரஃப் ஷாம்பூஸ் வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டேண்ட்ரஃப் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தலையில் மட்டும்தான் வரும்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் அப்படி கிடையாது. உங்களுக்கு தலையை மட்டும் இல்லாமல் எங்கெங்கெல்லாம் ஆயில் அதிகமாக சுரக்கக்கூடிய இடங்கள் எல்லா இடத்துலையுமே வரும். அப்படி பார்த்தீங்கன்னா ஃபேஸ்லேயும் வந்து எஸ்பெஷலி நம்மளோட கண் புருவங்கள், அப்புறம் கண் இமைகள், அப்புறம் மூக்கோட சைட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி செகப்பாக ரெட்டிஷாக இருக்கும். ஸோ அதை நிறைய பேர் வந்து வேறு ஏதோ அலர்ஜின்னு நினச்சிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு க்ரீமோ இல்லை ஹோம் ரெமெடிஸ் அந்த மாதிரி பண்ணுவீங்க. ஸோ டேண்ட்ரஃப்ன்றது மற்ற இடத்துல வந்துச்சுன்னா அதுக்கான அந்த டேண்ட்ரஃப் க்ரீம் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஃபுல்லாக கண்ட்ரோல் ஆகும். இன்னொன்று டேண்ட்ரஃப் சில பேர் நினைப்பாங்க புவர் ஹைஜீன், அதாவது ரொம்ப க்ளீனாக இல்லாதவங்களுக்கு வரும் அப்படின்னு நினைப்பீங்க. அதுவுமே ஒரு மித்து தான். ஸோ டேண்ட்ரஃப்ன்றது எகைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்வெட் ஆகிறது, அப்புறம் ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ், ரொம்ப நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க, மன அழுத்தம், இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. இதனால் வரக்கூடியதானே தவிர அது வந்து ஒரு கண்டேஜியஸ் டிசீஸோ இல்லை ஒரு புவர் ஹைஜீனால் வரக்கூடியதோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ப்ளஸ் ஃபுட் ஹேபிட்ஸ். ஸோ இப்போ டேண்ட்ரஃப்க்கும் இருக்கிறவங்களுக்கு என்னென்ன ஃபுட்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ டேண்ட்ரஃப் பேசிக்கலாக வந்து ஆயில்னால் வரக்கூடிய ஒரு கண்டிஷன். ஸோ நீங்கள் ரொம்ப ஆயில் ஃபுட்டு, எண்ணெயில் பொரிச்ச ஐட்டம், ஃப்ரைட் ஐட்டம்ஸ், கேண்டு ஃபுட்டு, அப்புறம் அவுட் சைடு ஐட்டம்ஸ், சிப்ஸு அதெல்லாமே நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். ப்ளஸ் வந்து ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ், அதாவது சுகர் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளையும் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணலாம். லைக் சுகர்ஸு, சாக்லேட்ஸ், ஸ்வீட்ஸு அதுவுமே நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணலாம். இதெல்லாம் வந்து ஃபுட் ரிலேட்டட் அட்வைஸ் ஃபார் ஆல் டேண்ட்ரஃப் பேஷண்ட்ஸ். தேங்க்யூ.